பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சுங்க. லாஸ்ட் 1 மந்த்தாக ஒரே காஃப் ஃபீவர் இருந்ததில் உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி நான் ஃபிட்டிமி ஃப்ரம் டாக்டர்ஸ் அவங்க கூட தான் சேர்ந்து என்னோட டயட்டு யோகா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் வெயிட் ஸ்ட்ரென்தனிங்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ஜிம்முக்கும் போயிட்டேன். சரி வாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். நல்ல ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி அடை தோசைக்கு தாங்க எல்லா பருப்புலையும் ஒரு கை எடுத்து போட்டு நைட்டே கொஞ்சோல ரெட் சில்லியும் போட்டு ஊற வச்சிருவேங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சோல எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்ற வேண்டியதாங்க. சும்மா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால சியா வாட்டர் இல்லைன்னா ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி தான் டெய்லி காலையில் குடிக்கிறது வழக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சியா வாட்டர் தாங்க. கொஞ்சம் சினமன் பவுட்ரு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி லெமனை புழிஞ்சு ஹனி விட்டு சாப்பிட வேண்டியதாங்க. ஃபில்லிங்காக ஜிம்முக்கு போயிட்டு வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த இதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு கிளாஸை ஊற்றி வச்சுட்டு தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்டு நான் ஜிம்மு கிளம்பிட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி தானே வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிற மாதிரி இருக்கட்டும் தான் ஃபஸ்ட்டு ஜிம்மோட வீடியோவும் அடுத்து நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சேனலில் வந்துட்டு ஸோ மறக்காம உங்கள் 11 சப்போர்ட்டை காமிங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.